நான் சொன்னேன்ல, ஏஐ கம்பெனினா லாஸ்ல தான் ஓடும். அதுக்கு நம்ம காசையும் சேர்த்து வேற கேட்கறான். இன்வெஸ்டர்ஸ்ட்ட இருக்கிற எல்லார்ட்டயும் பிடுங்கிட்டு, இப்போ வந்து பப்ளிக்ல, "ஏய் நீ 10,000 வச்சிருக்கியா? என் கம்பெனில போடு" அப்படின்னு. ஆனா கன்ஃபார்ம் ஓப்பன் ஏஐ வந்து வின் பண்ணும். ஸோ இந்த சர்க்குலர் எக்கானமியோட ஒரு குட்டி ஜிஸ்ட் குடுக்குறேன். இப்போ வந்து ஏஐ வந்து ஒரு பபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் ஏஐ ஒரு சைடு, கூகுள் வந்து ஜெமினை வச்சுட்டு ஒரு சைடு, பர்ப்ளெக்சிட்டி ஒரு சைடு, ஆண்ட்ராபிக் கிளாட் வச்சுட்டு ஒரு சைடு, மிஸ்டல் ஒரு சைடு, அண்ட் அது எல்லாமே என்விடியா ஒன்று, மைக்ரோசாஃப்ட் ஒன்று, அண்ட் அதுக்குள்ள இருக்கிற சைல்டு கம்பெனிஸ் அவங்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கு. இவங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் வின்னர் தான் வருவாங்க. இப்போ வந்து சர்ச் இன்ஜின் அப்படின்னா கூகுள் தான். கூகுள் தவிர வேறு யாரும் போக மாட்டாங்க. ரொம்ப ப்ரைவசி அதுன்னு இருக்கிறவங்க பிங்குன்னு அது இதுன்னு பேசுவாங்க. பட் கூகுள் தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர். அந்த மாதிரி ஏஐ ஸ்பேஸில் மெட்டாவை மறந்துட்டோமே, ஏஜிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கிற எல்லாருமே. எந்த கம்பெனி ஃபஸ்ட்டு ஏஜிஐ பிரேக் த்ரூ பண்ணுதோ அதுதான் மேஜர் மார்க்கெட் ஷேர் ஹோல்டராக இருக்கும். இருக்கிற கம்பெனியில் எல்லாத்துலேருந்து உருவி அது எந்த கம்பெனி ஏஜிஐயில் கண்டுபிடிச்சதோ அந்த ஏஜிஐயில் கண்டுபிடிச்ச கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க.